ஆஃப்டர் த கோவிட் நிறைய செக்டார் பயங்கரமா பூம் ஆயிருந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் த செக்டார் தான் brokerage இண்டஸ்ட்ரி. லைக் டிமேட் அக்கௌண்ட் சொல்லலாம், டெபாசிட்டரி லிமிடெட், அது கூடவே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கரண்ட்லி இதில் இன்வெஸ்ட் பண்றது குட்டா பேடா, என்ன மாதிரி வேல்யூஷன் இருக்குன்றதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ கரண்ட்லி brokerage இண்டஸ்ட்ரி அது கூட கனெக்டா இருக்க இண்டஸ்ட்ரியில ஹோல்டிங் வச்சிருக்கிறது கொஞ்சம் காஷனான மூமெண்டம் தான். ஏன்ற ரீசன் ஒன் பை ஒன் சொல்றேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த brokerage கம்பெனி ஐபிஓ வந்திருக்காங்க. அதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஜாவே இருக்கு. லாஸ்ட் 15 இயர்ஸா மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பிக் பிளேயர் மோதிலால் ஆஸ்வால், அவங்களுடைய ஸ்டாக் பி பாத்தீங்கன்னா 25 ரேஞ்சில் இருக்கு. பட் ரீசெண்டா வந்த ஏஞ்சல் ஒன், க்ரோ, இவங்களுடைய ஸ்டாக் பி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப காஷனான மூமெண்டம்ல தான் broking இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. கரண்டா என்எஸ்சி ஐபிஓக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்சி ஐபிஓ உள்ள வரும்போது தான் பெரிய பிளேயே மார்க்கெட்ல இருக்கு. கண்டிப்பா என்எஸ்சி ஐபிஓ வேல்யூவேஷன் அதிகமா ரீட்டைல் இன்வெஸ்டர் கையில ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. ஸோ பி காஷன் வித் மார்க்கெட். ஸோ brokerage இண்டஸ்ட்ரி வரும்போது ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ல கொஞ்சம் காஷனா இருங்க. அது கூட டெபாசிட் லிமிடெட், சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், அது கூட பிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் காஷனா இருக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்எஸ்சி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் வேல்யூவேஷன் தெரிய வரும். இதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றத இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெகுலரா ஷேர் பண்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.